அனைவருக்கும் வணக்கம் மக்களே. தற்போது நம்முடைய எடப்பாடி ஐயா அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதாவது மாதந்தோறும் பெண்களுக்கு 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல போய் சேருன்னு வீடு இல்லாதவங்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி மாடி வீடு கட்டி தரணும்னு சொல்லியிருக்காரு. ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம், இலவசமாக ஆண்களும் போகலாம். பெண்களுக்கு அவங்க கொடுத்தாங்க, திமுக கொடுத்தாங்க, நாங்கள் என்னடா அவங்களோட பெண்கள் கொடுத்தாங்க, நாங்கள் 2 பேருக்கு சேர்த்து கொடுக்குறோம், நீங்களும் இலவசமாக போயிட்டு வாங்கன்றீங்க. இதை பற்றி மக்களாகிய உங்களுடைய கருத்துக்கள் தான் என்ன? என்னுடைய கருத்து கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி பணத்தை கொடுத்து இந்த மாதிரி செலவு பண்ணி இந்த மாதிரி கடனை வாங்கி அதை எங்க தலையிலே கட்டுறதுக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல சரியா தரம் உயர்த்தி செயல்படுத்துங்க. நல்ல டாக்டர்ஸை கொடுங்க, தரமாக உயர்த்துங்க. ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நிகரான ஒரு ஹாஸ்பிட்டல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உருவெடுக்க வைங்க. மக்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அதையும் பண்ண முடியல இந்த கவர்மெண்டால. இந்த எந்த கட்சி தலைவருமே இதை பேசவே மாட்டேங்குது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல நாங்க தரம் உயர்த்துறோம், தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு நிகராக நாங்க கொண்டு வரோம் அப்படின்ற இதுவே யாருமே கொடுக்க மாட்டேங்க, எந்த ஒரு அரசியல்வாதியுமே. அப்போ இங்க என்ன நடக்குது? மக்கள் எல்லாம் முட்டாள். 1000 2000 கொடுப்போம், அலுவலப்பட்டு வாய்க்கணும், ஓட்ட போடுவாங்க. நாங்க 5 ஆண்டு காலமும் கொள்ளையடிச்சுக்கின்னு சந்தோஷமா இருப்போம். நாங்க எங்க குடும்பத்தையும் எங்களையும் வளர்த்துக்குவோம். அதாவது ஒரு அரசியல் பண்ண தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் மக்களுக்கானதுன்னு சொல்றீங்களே தவிர, அப்படியே மக்கள் அன்றாட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யற விதமா இந்த அரசாங்கம் செயல்படவே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க மக்களே. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்ல, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு மனிதன் ஏதோ சும்மா அந்த கோல்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாருன்னு வச்சுங்களேன், நடந்து போறாரு, பஸ்ல போறாரு, டிராவல் பண்றாரு, போயிட்டு பாக்குறாருன்னு வச்சுங்க. ஆனா ரிட்டன் அவர் திரும்பி வரும்போது என்ன பொறுத்த மோஸ்ட்லி நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னாக்கா, டெட் பாடியா தான் வராரு. அப்போ இதுக்கு என்ன காரணம்? இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் இந்த தேர்தல் அறிக்கை என்பது சத்தியமா 10 விஷயம் புண்ணிப்படாத ஒரு தேர்தல் அறிக்கை தான். மக்கள் பயனடையக்கூடிய அறிக்கையெல்லாம் கிடையாது. சரி, 2000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்குறீங்களா? சத்தியமா சொல்லுங்க, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உங்க வருமானத்துல இருந்து, உனக்கு வர வருமானத்துல இருந்து, உன் சம்பாதித்துல இருந்து, உன் சொத்து மதிப்புல இருந்து எடுத்து கொடுக்குறியா? கொடுத்து ஓட்டு கேட்கறியா? கேளுங்க. இதே தான் இந்த திமுக காரணங்களும். இப்ப பாரு என்ன நடக்குது பாருங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி வந்துருச்சு, பயம் ஏற்படுச்சு. எங்க பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகம், எங்க பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகம் கூடிய, எங்க பார்த்தாலும் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, மக்கள் வரவேற்க தராங்க தாவேக்காக. அதனால என்னன்னா ஏதாச்சும் பண்ணி நம்ம முன்னுக்கு வரணும். இப்போ எல்லாம் என்ன பண்றாங்க, எங்க கிராம சைடு எல்லாமே வந்துருக்கு. இப்போ இவருடைய செஞ்சி மஸ்தான், டிஎம்கேல செஞ்சி மஸ்தான் அவர்கள் 1 ரூபா போறாரு அரிசி ஓட்டுக்கான ஏற்பாடுகள் தான் இதெல்லாம். இப்போ என்னதான் மக்களாகிறீங்க? மக்கள் தாயா ஒன்றும் தெரியாத மக்களே இருக்கிறீங்களோன்ற பயம் இருக்குது. மக்களே நீங்க சொல்லுங்க, 2027 சட்டமன்ற தேர்தலில் நீங்க என்ன பண்ண போறீங்க?